எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ வெளியில இருக்கிற கல்வியை பார்த்தோம்னா, நம்ம நிறைய சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறோம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாமே ஒரு 45 நிமிஷம் கிளாஸஸாக நடக்கிறது. இங்கே இருக்கிற பள்ளிக்கூடங்கள் வேற மாதிரி நடக்கிறது. ஆனால் நம்ம பெரும்பாலும் நடக்கக்கூடிய கல்வி வந்து இப்படி தான் இருக்குது. ஒரு அரை மணி நேரமோ 45 நிமிஷமோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு படிக்கிறோம். ஆனால் இது ஒட்டுமொத்தமாக வந்து இது ஒரு இன்டகிரேட்டட் நாலேஜ், ஒருங்கிணைந்த ஒரு நாலேஜ் சிஸ்டமாக நம்மளால் பார்க்க முடியல. அதுதான் இப்போ உள்ள வெளியில உள்ள கல்வியோட முக்கியமான பிரச்சனை. இந்த இந்த உடல்னா என்னது? இதுக்குள்ள இருக்கிற உயிர்னா என்னது? மனசுனா என்னது? புத்தினா என்ன? ஆன்மீகம்னா என்ன? இந்த 5 டைமென்ஷன்ஸுமே அந்த கல்வி திட்டத்துல எங்கேயுமே நம்ம பார்க்க முடியறதில்ல. இப்ப இந்த 5 டைமென்ஷன்ஸ், இந்த 5மே வளராட்டி, நம்ம பெரிய மூளையுள்ள குழந்தையும், ஒரு வீக்கான பாடியும் உள்ள குழந்தையும் தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா, அந்த கல்வி திட்டத்துல, அந்த பாடத்திட்டத்துல அந்த குழந்தை வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பள்ளிக்கூடத்துல தான் இருக்கு. நம்ம வீட்ல இருக்கிற நேரம் ரொம்ப குறைவு. அப்ப அத பத்தின நாலேட்ஜ் அதுல புஸ்தகத்திலயோ, இல்ல அந்த டீச்சர்லயோ, இல்ல அந்த கரிக்குலம்லயோ சொல்லி தராட்டி, அந்த குழந்தை என்ன நினைக்கும்? மார்க்ஸ் வாங்கினா தான் நம்ம ஒரு ஆளு. கிரேட்ஸ் ஆர் வாட் ஆர் இம்பார்ட்டன்ட். இப்படி தான் அந்த குழந்தை வளர்றது. இந்த இந்த ரூம விட்டு போறதுக்கு முன்னாடி நான் இந்த லைட் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணேன் அப்படின்னா, அதுக்கு எங்கேயுமே அத அப்ரிஷியேட் பண்றதுக்கோ, அக்னாலெட்ஜ் பண்றதுக்கோ அந்த கல்வி திட்டத்துல எதுவுமே இல்ல. ஒரு சஸ்டெய்னபிள் லைஃப் லீட் பண்றேன். இத சுற்றுச்சூழல நான் நல்லா வச்சுக்கிறேன் அப்படின்னா, எனக்கு அந்த ரிப்போர்ட் கார்ட்லயோ, இல்ல என்ன அப்ரிஷியேட் பண்ற மாரி எதுவுமே இல்ல. நீ மார்க் வாங்கினா தான் அப்ரிசியேஷன் கிடைக்குது. அப்படி இருக்கும் பொழுது, அந்த குழந்தைக்கு வந்து வளரும் பொழுது, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட தான் வளருது. அதுக்காகவே நாங்க 2021ல ஒரு குருகுலம் தொடங்கினோம். அந்த குருகுலத்துல வந்து நான் சொன்ன மாதிரி 40 குழந்தைங்க படிக்கிறாங்க. 40 பசுவும் இருக்கு. அந்த பசுக்களோட இன்டராக்ட் பண்ணும்பொழுது, அந்த குழந்தைங்களோட மனசோட வளர்ச்சி அவ்வளோ அற்புதமா நடக்கிறது. எதனாலனா, மனுஷங்க அப்டின்னா நம்ம எப்படி இருக்கோமோ, அத பொறுத்து அவங்க ஜட்ஜ்மென்டலா இருப்பாங்க. ஆனா ஒரு பசுவோட பழகும்போது, அவ்வளோ ஒரு சாத்வீகமான ஒரு பீயிங் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்ல. இப்ப இந்த மாதிரி ஒரு சமுதாயம், இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி இருக்கும் பொழுது, ஒரே ஒரு வேல மட்டும் நாலேட்ஜ், ஒரு ஆசிரியர்கிட்டேருந்து அந்த குழந்தைக்கு மட்டும் நாலேட்ஜ் வந்தது அப்படின்னு சொன்னா, அது ஒரு டைமென்ஷனல் தான். அந்த கம்யூனிட்டில இருக்கிற எல்டர்ஸ், அந்த முதியவர்கள், நல்லா படித்தவர்கள், எல்லார்கிட்டேருந்தும் அந்த நாலேட்ஜ், ஞானம் வரும்பொழுது தான், அந்த குழந்தைகளுக்கோட கல்வியும் மேம்படுறது. அதனால தான் நம்ம இந்த பஞ்சகோஷம்னு சொல்றோம். அன்னமய, பிராணமய, மனோமய, விஞ்ஞானமய, ஆனந்தமய. இந்த 5 டைமென்ஷனுமே வளரக்கூடிய ஒரு ஞானம், கல்வி தான் நம்ம பாரதத்துல இருந்தது. அந்த காலத்துல வந்து புரொஃபசர் தரம்பால் அவரோட புஸ்தகத்துல பியூட்டிஃபுல் ட்ரீல அழகா சொல்லியிருக்கார். பீகார், பெங்கால்ல மட்டுமே 1,00,000க்கு மேலான பள்ளிக்கூடங்கள் இருந்தது. பள்ளிக்கூடங்கள்னா மல்டி ஸ்டோரி பில்டிங் இல்ல. திண்ணை பள்ளிக்கூடங்கள் இருந்தது. ஒரு வட்டவிருட்சத்துக்கு அடியிலயும் ஒரு பள்ளிக்கூடம் இருந்தது. சத்திரத்துல நடந்தது. அந்த கம்யூனிட்டிய சப்போர்ட் பண்ணி பள்ளிகள் நடந்து கொண்டிருந்தது. எப்போ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் முக்கியம், அது கத்துக் குடுக்குற விஷயங்கள் முக்கியம் இல்லன்னு வரும்பொழுது தான் இந்த கல்வி திட்டமே மாறித்து. அப்போ அந்த ரைட் அப்ல சொல்லியிருந்த மாதிரி, இப்போ அத பேட்ச் ஒர்க்கா செஞ்சா மட்டும், ஒரு ரிப்பேர் செஞ்சா மட்டும் பத்தாது. முழுவதுமாகவே மாத்த வேண்டியிருக்கும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு சமுதாயமோ, இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டில இருக்கிற மக்கள் வந்து சிந்திச்சு மாத்தும் பொழுது தான், அந்த சமுதாயத்திலயும் ஒரு பரிணாமம் வருது. அதுக்கு இந்த மாதிரி ஒர்க் ஷாப், இதுல டிஸ்கஸ் பண்ற கன்டென்ட், இது வழியா வெளியில வரக்கூடிய திட்டங்கள் நம்ம சமுதாயத்துக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும். ஏன்னா, இங்க இருக்கிற மக்களுக்கு தான் அதோட அருமை தெரியும். வெளியில இருக்கிற சமுதாயத்துக்கு வந்து இதுக்கு படிச்சா வேலை கிடைக்குமா? இது படிச்சா பைசா கிடைக்குமா? இப்படிதான் அந்த சிந்தனைகள் போறது. அப்ப இல்ல, இதுதான் வாழ்க்கைக்கு முக்கியம். நம்ம குழந்தைகளுக்கு இதுதான் முக்கியம். இதுதான் நம்ம ஃபியூச்சர் சில்ட்ரன் வாட் வாஸ் தட் ரிட்டன் இன் திஸ் திங்? சில்ட்ரன் ஆஃப் த ஃபியூச்சர் yeah, the education should children who belong to the future. Yeah, nothing less than that, right?
ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய காலகட்டத்தில வளரக்கூடிய குழந்தைகளுக்கான திட்டங்கள் தேவை. அதுக்கான சிந்தனைகள் தேவை. இப்ப உள்ள பிரச்சனைகளுக்கு பேட்ச் ஒர்க் வந்து நம்மளுக்கு தேவையில்ல. அது செய்யறதுக்கு நெறைய பேர் இருக்காங்க. இப்போ குழந்தைகளோட எதிர்காலத்த சிந்திச்சு, எப்படி முழுமையான ஒரு கல்விய கொண்டு வரணும்னு சிந்திக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் இந்த சமுதாயத்தில ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்.